எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனே உன் சீரிழமை திறம்பியங்க. தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் படப்பை ஊராட்சி பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பொதுமக்களுக்கு வேட்டி, புடவை போன்ற நலத்திட்ட உதவிகளையும், துப்புரவு பணியாளர்களுக்கு அரிசி மற்றும் வீட்டுக்கு தேவையான மளிகைப் பொருட்களையும் வழங்கி சிறப்பித்தனர். தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் PKP கோபிநாத், ஒரகடம் செல்வம், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பிரகாஷ் காமேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதில் படப்பை ஜீவா, ஆரம்பாக்கம் ஜான், சிறுமாத்தூர் அசோக், படப்பை கிருபா மற்றும் ஜெயா உட்பட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். அரிசி புடவெல்லாம் வாங்கிக்கின்னு அவங்க இருக்கையில போய் அமருங்கம்மா. அரிசி புடவைகள் தமிழ் வணக்கம் அனைவருக்கும் புது சரித்திரம் இனி பிறக்கும் போர் துவக்கம் யார் தடுக்கும் இது நடக்கும் மறை முழங்கிட மறை பார்போற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும், அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும், வீர தமிழ் மங்கை வேலு நாச்சியாரையும், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளாய் ஏற்று சாதி, மத, பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன். நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். சாதி, மத, பாலின வேறுபாடுகள் பார்த்து பொதுமக்களிடையே பிரிவினையை உண்டாக்கும் போக்குகளை கலைத்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி